இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம வீடியோ சேனலில் பார்த்திங்கனாக்கா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இயற்கை விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பயிர் நடவுலேருந்து நாற்றங்கால் நெல் தெளிக்கிறதுலேருந்து பயிர் நாற்றங்கால் பராமரிப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நடவு டைமில் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம களை எடுக்கிற டைமில் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு இயற்கை இடுபொருட்களும் நான் கொடுக்குறப்போ ஒவ்வொரு வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்க பாருங்கள், நம்ம வயலில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது மைசூர் மல்லி, இன்னொரு வயலில் ரத்தசாலி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் AD 36 ரகம் பல்கலைக்கழக ரகம் போட்டிருக்கேன். அந்த நெல் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ பயிர் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் பழைய வீடியோவில். இப்போ என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமிக் கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வயல் ஃபுல்லாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஹியூமிக் நான் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துக்கிட்டு இந்த வென்ச்சுரி மூலமாக தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த வென்ச்சுரி பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த இதில் ஹியூமிக் கலந்துருக்கேன். ஹியூமிக்கும் ப்ளஸ் வேம் கலந்துருக்கேன். வேம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த பயிரோட தண்டு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்டு பகுதி நல்ல ஒரு திடகாத்திரமாக வளரக்கூடிய ஒரு தன்மை வரும். எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி பயிர் சாயாமல் ஒரு நல்ல ஒரு தடிமனை வரக்கூடியதுக்கு உதவி செய்யக்கூடியது வேமு. ஹியூமிக்கும் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா ஹியூமிக்கில் தலைச்சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து 3 சத்துமே இருக்குது. அதனால் ஹியூமிக் ப்ளஸ் வேம் ரெண்டுமே கலந்து இப்போ கொடுத்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே இப்போ களை எடுத்து முடிச்சாச்சு. வயலுக்கு களை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ பயிரோட வளர்ச்சி பருவத்தில் எந்த அளவுக்கு நம்ம இயற்கை இடுபொருள் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும். பயிர் நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நமக்கு பூட்டு வர்ற சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மகசூல் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இது தன்மை இருக்குது. அதனால் இப்போ பயிரோட வளர்ச்சி பருவத்தில் எந்த அளவுக்கு இயற்கை இடுபொருள் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம் கொடுத்தேன். ஜீவாமிர்தத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நொல்கே சாயில் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த இது இயற்கை இடுபொருள். அதோடு சேர்த்து இது நம்ம நொல்கி சாயிலோட NPK அதுவும் கலந்து ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மீன் அமிலம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்மில் ஃபுல்லாக ஊறிக்கிட்டு இருக்குது. அந்த மீன் அமிலம் இது. அதுக்கப்புறம் இந்த சின்ன ட்ரம் இருக்குது பாருங்கள், இதுலேயும் ஃபுல்லாக இப்போ அடைச்சி வச்சுருக்கேன். இன்னொரு 20 லிட்டர் இதில் ரெடியாக இருக்குது. எனக்கு இன்னொரு ட்ரம்மில் ஒரு 20 லிட்டர் வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் மீன் அமிலம் நான் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா வளர்ச்சி பருவத்தில் எந்த அளவுக்கு இயற்கை இடுபொருள் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா களை எடுத்து முடிச்சாச்சு. களை எடுத்து முடித்த உடனே ஒரு 22லேருந்து 25 நாளுக்குள்ளே நமக்கு இந்த இலை சுருட்டு புழுவின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த இலை சுருட்டு புழு வந்துருச்சுனாலுமே நமக்கு குருத்து பூச்சி, அந்த வெள்ளை ஈ தொல்லைகள் அதிகமாக வரும். பயிர் வளர்ச்சி வளர வளர உள்ளே இருந்துக்கிட்டு குருத்தில் போய் ஒரு அந்த வெள்ளை ஈ என்ன பண்ணோம்னாக்கா முட்டையிட்டு புழுக்களை உருவாக்கி அந்த குருத்தை சுத்தமாக காலி பண்ணிவிடும். வெம்பூட்டா அந்த மாதிரி போயிடும். பயிர் பூட்டு வர்ற சமயத்தில் பார்த்திங்கனாக்கா நமக்கு பூட்டை நல்லா வர்ற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் வெள்ளை பூட்டாக போயிட்டு அது பதறாக போயிடும். அதுக்காக பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற அந்த திரவத்தையும் இயற்கை உயிரியல் திரவங்கள் அதை கலந்து நோல்கி ஸ்ப்ரேன் ஒரு இது இருக்குது. அது எனக்கு ஒரு நண்பர் ஈரோட்டிலேருந்து பரிந்துரை செஞ்சார். இயற்கை விவசாயத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அது. இயற்கை உயிரியல் திரவம் தான் அதுவும். அதை எல்லாமே கலந்து நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கனாக்கா பயிரோட தன்மை பார்த்திங்கன்னா மிக செழிப்பாக இருக்குது. எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ கோடை காலம் அப்படிங்கிறதுனால வெயிலுக்கு நம்ம செயற்கை உரங்கள், ரசாயன உரங்கள் அதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா பயிரோட தன்மை பார்த்திங்கன்னா தண்ணி பற்றாக்குறை இருக்கிறப்போ அப்படியே பயிர் பார்த்திங்கன்னா வளர்ச்சிலாம் அப்படியே சொடுங்கி அதுக்கு பாட்டில் கருக ஆரம்பிச்சிடும், அது காய ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு தன்மை நமக்கு இந்த நுவல்கி சாயில் அப்புறம் ஸ்ப்ரே இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொடுக்குறதுனால மீன் அமிலம், பஞ்சகாவியம், அதுக்கப்புறம் EM கரைசலும் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இப்போ ஹியூமிக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி ஒன்று விட்டு ஒன்று மாற்றி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கனால தண்ணீர் பற்றாக்குறை எங்கள் ஏரியா கரூர் மாவட்டம் கல்லடை கிராமம். சுத்தமாக எங்களுக்கு இந்த டைமில் கூட ஒரு சுத்தமாகவே மழையே கிடையாது. மழை இல்லாமல் இருந்தாலும் பயிரோட வளர்ச்சி பார்த்திங்கனாக்கா எவ்வளோ ஒரு இதாக பசுமையாக இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
ஏன்னா வந்து சுத்தமாகவே மழையே இல்லாத ஏரியா எங்கள் ஏரியா. அப்படிங்கிறப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து பயிர் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து இதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறது மட்டும்தான். அதனால் வந்து இயற்கை விவசாயம் நம்ம வந்து துணிஞ்சு நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த இது பார்த்திங்கனாக்கா இந்த வெஞ்சுரி சிஸ்டம், வெஞ்சுரியில் வந்து நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இது வால்வு வச்சுருக்கேன். இதுலேருந்து தான் நான் வந்து இது கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இஎம் கரைசல் எல்லாமே. இப்போ பாருங்கள் தண்ணியில் வந்து கொஞ்சம் கம்மியாக போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அதோட அளவை வந்து நான் கூட்டினோம்னாக்கா எப்படி கருப்பாக போகும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ வந்து அளவு வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணியில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த அளவு வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அந்த வால்வை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கலர் பாருங்கள், அப்படியே கொஞ்சம் மாறிக்கிட்டே வருது பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி வந்து கலராக வந்து நமக்கு வந்து ஹியூமிக் வந்து தண்ணியோட கலந்து எப்படி வந்து கலராக வந்து எவ்வளோ கலராக அதை வந்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் வெஞ்சுரி சிஸ்டம் மூலமாக தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து எல்லா இயற்கை இடுபொருள் வந்து எல்லா பயிர்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் இயற்கை இடுபொருளுக்கு எல்லாமே வந்து வெஞ்சுரி மூலமாக எல்லா வயலுக்கும் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து சூப்பராக வந்து பயிரோட வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலை. இயற்கை விவசாயம் பண்ணுற ஒவ்வொருத்தரையும் வந்து கொஞ்சம் ஊக்குவிச்சா தான் வந்து கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து வந்து வீடியோ போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் வந்து நோயற்ற வாழ்வு வாழணும் அப்படின்னாக்க வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இயற்கை விவசாயம் செய்யணும். அனைவரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு எல்லாருமே முன்னுவாங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.